மக்களே, அடுத்த திருப்பதியாக மாறும் திருவண்ணாமலை அந்த காட்சி நீங்கள் பாருங்கள். ஆட்டோவுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய் வாங்குறாங்க மக்களே. திருவண்ணாமலை ஃபுல்லாக ஆட்டோ தான். மொத்தம் 2000 ஆட்டோ தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே ஓடுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நிறைய ஆட்டோ ஓடுது மக்களே. அது மட்டும் இல்லாமல் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லா கூட்டமும் தமிழ்நாட்டு கூட்டம் இல்லை. நீங்கள் பார்க்குறது எல்லாமே வெளி ஸ்டேட்டில் இருந்து வந்தவங்களுடைய கூட்டம் தான். இது வந்து பௌர்ணமிக்குவே இவ்வளோ கூட்டம். நினச்சி பாருங்கள், தீபத்து அன்னைக்கு அப்போ எவ்வளோ கூட்டம் வரும்னு. 2 ஸ்டேட்டோடைய கூட்டமும் சேர்ந்ததுன்னா அங்கே எவ்வளோ கூட்டம் வரும்ன்றதை நினச்சி பாருங்கள். நாங்கள் போலீஸ்கிட்டலாம் கேட்டோம், இப்போ நீங்கள் எப்படி இதை சமாளிக்கிறீங்க, நிறைய இடங்கள்லாம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, தம்பி கொடுத்துருக்கிறதே இங்கே சமாளிக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா மூலையிலுமே நாங்கள் ஆள் போட்டிருக்கோம். இருந்தாலுமே ஒரு சில தெருவுகளில் இப்போ ஆட்டோ போச்சுன்னா அங்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா அங்கே மெயினில் கிரிவலம் சுற்றுறதையும் பார்க்கணும், அவங்க மக்கள் கூடயும் போகணும், அங்கங்கே கூட்டம் சேராமையும் பார்க்கணுன்றதால் ரொம்ப கஷ்டமாக தான் தம்பி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் சொன்னார் மக்களே. அதனால் தீபத்தண்ணிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே எவ்வளோ கூட்டம் வரப்போகுது, மக்கள் எப்படி அதை வந்து கவர்மெண்ட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்றது தெரியல. நீங்களே யாராவது திருவண்ணாமலை போயிருந்தாலும் திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி எதாவது பார்த்துருந்தீங்கனாலும். பாய் பாய், திரும்பி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.